ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதனால் வரைக்கும் நம்ம த்ரில்லர் கதை, மர்ம கதை, பேய் கதைன்னு கொஞ்சம் பயங்கரமாகவே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் மாதலா தெனாலிராமன் கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. கதைக்குள்ளே போகலாம். விஜயநகர் பேரரசில் அந்த வருஷம் ஃபுல்லாமே மழையே பெய்யல. நாடு முழுசும் வறட்சி தான். நதிகள் குளங்கள் எல்லாமே வற்றி தான் போயிருக்கு. தெனாலிராமன் வீட்டு கிணத்துல மட்டும் தண்ணி இருக்குமா என்ன? அங்கேயும் தண்ணி மிக ஆழமாக தான் இருக்கு. அதுலேருந்து நீர் அடிச்சு எப்படிடா தோட்டத்துக்கு ஊத்துறதுன்னு தெனாலிராமன் ரொம்பவே கஷ்டப்படுறான். இந்த சமயத்தில் ஒரு நாள் திருடர்கள் தெனாலிராமன் வீட்டுக்கு திருடருக்காண்டி போகிறாங்க. அங்கே சரியான நேரம் பார்த்து தோட்டத்தில் பதுங்கி இருக்காங்க. அந்த நேரத்தில் தெனாலிராமன் அதை பார்த்துடுறாரு. திருடர் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு தெனாலிராமன் உடனே மனைவியிட ரகசியமா சொல்ல ஆரம்பிக்கிறான். தெனாலிராமன் அரண்மனையில வேலை பார்க்கிறவன். அவன் நினைச்சிருந்தா காவலாளிகளை கூப்பிட்டு அவங்கள கைது செஞ்சிருக்க முடியும். ஆனா அவன் அப்படி செய்யல. அவனுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. தன்னோட மனைவியிட சத்தமா பேச ஆரம்பிக்கிறான். நம் நாட்டுல பஞ்சம் அதிகமாயிடுச்சு, திருடங்க அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சத்தமா சொல்ல ஆரம்பிக்கிறான். தன் கனவை சத்தமா பேசுறத பார்த்து மனைவிக்கு ஒண்ணுமே புரியல. ராமன் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறான். நாம கொஞ்சம் காலத்துக்கு வீட்டுல இருக்கிற நகைகள், மற்ற விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரமா எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றான். மனைவிக்கு இப்பயும் ஒண்ணுமே புரியல. ஆனாலும் தலையாட்டுறா. எல்லாத்தையும் பத்திரமா பெட்டிக்குள்ள போட்டு கிணத்துக்குள்ள போட்டுடலாம், பஞ்சம் முடிஞ்சதும் திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். மனைவி கிட்ட ஜாடையா ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அவளுக்கு விஷயம் புரிஞ்சிருது. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாடா, நகையெல்லாம் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சத்தமா சொல்றான் தெனாலிராமன். உடனே அங்க பதுங்கி இருந்த அந்த திருடர்கள் இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெனாலிராமனும் அவனோட மனைவியும் போய் படுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த திருடங்கள் ஒரே மகிழ்ச்சி. அப்பா, வந்த வேலை நல்ல வேலையா அமைஞ்சிருச்சு, வருமானம் இன்னைக்கு நிறைய தான் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ள இறங்கி பெட்டி எடுக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. அது ரொம்ப ஆழமான கிணறு. அதனால கிணத்துக்குள்ள இறங்குறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அப்புறம் கிணத்தை எட்டி பார்க்கறாங்க. நிலா வெளிச்சத்துல அங்க தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கிறதா பார்க்கறாங்க. தண்ணியை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பெட்டி எடுக்கிறது ஈஸி தானே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் காதுகிட்ட கிசு கிசுன்னு சொல்றான். மற்றவனும் ஆமால அப்படின்னு அதை ஒத்துக்கிறான். வாழை எடுத்து கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் இறைக்க ஆரம்பிக்கிறாங்க. தோட்டத்துல எல்லாம் அந்த தண்ணியெல்லாம் எரிச்சு தோட்டத்துக்குள்ள பாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. பல வாழைகளை மோந்துட்டாங்க. அந்த பெட்டி எடுக்கிறதுக்காண்டி முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இரவு முழுதும் சேவல் கொக்கரக்கோ கோன்னு கூவிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம்தான், வெளிச்சம் வந்துடும். ஆனா திருடர்களுக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம கிளம்பலாம், மீதி தண்ணிய நாளைக்கு வந்து இறைக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். மற்றவனும் சரின்னு தலையாட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னால ஏதோ சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா காவலாளிகள் அவங்களுக்கு பக்கத்துல தெனாலிராமன். நீங்க நாளைக்கு வந்து தண்ணி இறைக்கலாம் வேண்டாம், இன்னைக்கு இறைச்ச தண்ணியே போதும், இன்னும் ஒரு வாரத்துக்கு போதும், இப்ப இவங்க கூட போங்க அப்படின்னு தெனாலிராமன் சொல்றான். அவங்களும் போனதும் தோட்டம் முழுவதும் இறைக்கப்பட்டத தண்ணியை பார்த்துக்கிட்டு ராமனும் உன்னோட மனைவியும் மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பஞ்சத்துல இருந்ததுனால கிணத்து தண்ணி கீழே போனதுனால அதை எடுத்து இறைக்க முடியாம தெனாலிராமன் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டான். இது மாதிரிதான் நாமளும் ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அதை சரியா பயன்படுத்திக்கணும். அடுத்த கதை, தெனாலிராமன் விற்ற குதிரை. ஒரு சமயம் தெனாலிராமனுக்கு உடல்நலம் ரொம்ப மோசமா போயிருது. வைத்தியரை போய் பார்க்குறாங்க. வைத்திய செலவுக்கு நிறைய செலவாகும்னு சொல்லிட்டாங்க. வைத்திய செலவுக்கு தெனாலிராமன்கிட்ட பணமும் இல்லை. அதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். அப்போ அவ்வூர்லேயே சேட்டு அணுகிறான். சேட்டுக்கிட்ட போய் பணம் கொஞ்சம் வேணும்னு கேட்குறான். கண்டிப்பாக நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறான். தெனாலிராமன் எப்படி திருப்பி கொடுப்பாருன்னு சேட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தெனாலிராமன் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்கிட்ட உயர் ஜாதி குதிரை ஒன்று இருக்கு. நல்ல விலை வந்ததுக்கு அப்புறம், உடல்நிலை தேர்னதுக்கு அப்புறம் அந்த குதிரையை வித்துட்டு உனக்கு பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். சேட்டும் நம்பிக்கையோட பணத்தை கொடுத்துட்றாரு. பணத்தை வாங்கிக்கிட்ட தெனாலிராமன் வைத்தியிட்ட போய் சிகிச்சையெல்லாம் ஆரம்பிக்கிறான். விரைவில் தெனாலிராமன் குணமும் அடைஞ்சிடறான். பல மாசம் ஆகுது. தெனாலிக்கிட்ட இருந்து பணம் வர்ற மாதிரி தெரியல. உடனே சேட்டு தெனாலிராமனை போய் சந்திக்கிறாரு. தெனாலிராமனை பார்த்து, என்னப்பா உடம்பு நல்லா இருக்கா,
குதிரையை வித்து பணம் தரதா சொன்னியே, இன்னும் வரலையே, தரவும் இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. எப்ப தருவ அப்படின்னு தெனாலிராமன்ட்டு கேக்குறாரு. உடனே தெனாலிராமனும் நன்கு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அநியாய வட்டி வாங்குற சேட்டுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே சரி, குதிரையை வித்து பணம் தர்றேன், என்னோட நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான். ஊர்ல அங்க ஒரு சந்தை நடக்குது. அந்த சந்தைக்கு போறாங்க. அந்த சந்தையில குதிரை கூடவே ஒரு பூனையும் கொண்டு போறான். அந்த பூனை எதுக்குன்னா அவதான் அவனோட ராஜதந்திரம். தான் சந்தையில போய் தெனாலிராமன் பல குதிரையை பார்த்த எல்லாருமே கூட்டம் கூட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பணக்காரன் தெனாலிராமனை பார்த்து, உன் குதிரை என்ன விலை அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அதுக்கு தெனாலிராமன், குதிரையோட விலை 1 பவுன் தான், இந்த பூனையோட விலை 500 பவுனு, ஆனா இந்த பூனையும் சேர்த்து வாங்கினாதான் இந்த குதிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு தெனாலிராமன். தெனாலிராமனோட பேச்சு அவனுக்கு வினோதமா இருந்தாலும் குதிரையை வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமா இருந்ததுனால 501 பவுனை கொடுத்து அந்த குதிரையும் பூனையும் வாங்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் சேட்டுட அந்த 1 பவுனை கொடுக்கறாரு. ஆனா அதை சேட்டு வாங்க மறுக்கிறாரு. குதிரை அதிக விலைக்கு போகணும்னு நினைச்சுதானே உனக்கு பணம் கொடுத்தேன், ஆனா நீ என்னடானா இப்படி ஏமாத்துறியே அப்படின்னு சேட்டு கேட்கிறாரு. அதுக்கு தெனாலிராமன், ஐயா சேட்டு, குதிரையை வித்து தான் உனக்கு பணம் தர்றதா நான் சொன்னேன். அதன்படி குதிரையை 1 பவுனுக்கு வித்தாச்சு. அந்த 1 பவுனையும் உனக்கே கொடுத்துட்டேன், நீ வாங்க மறுக்கிறியே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்றாரு தெனாலிராமன். சேட்டோ 500 பவுன் வேணும்னு இறுதி வரைக்கும் வழக்காடிக்கிட்டு இருக்காரு. இந்த வழக்கு கிருஷ்ணதேவராயர் மன்னர்கிட்ட போகுது. அந்த மன்னர் இதை விசாரிக்கிறாரு. அங்க தெனாலிராமன் செஞ்சது சரிதான் அப்படின்னு மன்னர் தீர்ப்பும் சொல்லிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.